ராமலிங்காபயம். அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே, அருட்பிரகாச எம்பெருமானே, உலகலாம் போற்ற ஒளிவடிவனாகி இலக அருள் செய்தான் இசைந்தே திலகணன நானே சன்மார்க்கம் நடத்துகின்றேன். நம் பெருமான் தானே எனக்கு தனித்து ஆகிய உலகமெல்லாம் ஒளிவடிவாக அருள் அரசா செய்யும் இறைவா, தற்சமயம் இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரானுடைய போர் நடந்து எண்ணற்ற உயிர்கள் சுத்துமடைகின்றன. இவ்வாறு அந்த உயிர்களெல்லாம் இரவாமல் காத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ அருள் புரிவராக. இந்த விண்ணப்பத்தை நமது சமரச சுத்த சத்திய சன்மார்க்க சங்க சாதுக்கள் எல்லோரும் செய்ய போர் நிறுத்தமாகி எல்லா உயிரும் இன்பமடைய நாம் பிரார்த்திப்போம் நம் குருநாதனிடம் தயவுடன். திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவனின் பரிபூரண அருளை பெற்ற அருட்பிரகாச எம்பெருமானின் திருவடிகளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் விளைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும். நம் பெருமான் அடிமை பேர் என்ற தலைப்பில் 7வது பாடலில் தேர்ந்தேன் தெளிந்தேன் சிவமே பொருள் என உள் ஓர்ந்தேன், அருளமுதம் உண்கின்றேன் சார்ந்தேன், சிற்றம்பலத்தில் எல்லாம் வல்லானை அவன் அருளால் எம்பலத்து எல்லாம் வல்லான் ஆனேன் என பாடலை பதிவு செய்கின்றார். எம்பலத்து எல்லாம் வல்லன் ஆனேன். எம்பலம் என்னுடைய பலம், யானையுடைய பலம் தும்பிக்கையில், நம்முடைய பலம் இயற்கை உண்மை கடவுள் கூறியபடி உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்து உயிர் நலம் பரவுனா அது நம்முடைய பலம். இதை உயிர்கருணையாகிய ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு, கடவுள் காட்டிய பாதை, கடவுள் அடையும் பாதை என இல்லாமுள்ள தனித்தலைமை பெரும்பதியாகிய இறைவன் ஐயாவுக்கு கூற ஐயா நமக்கு கூறுகிறார். எனவே இதனை 100% நம்பி செயல்பட்டால்தான் ஆற்றல் ஓங்கும். இதனை அகவலில் தம்பர ஞான சிதம்பரம் எனுமோர் அம்பரத் தோங்கிய அருட்பெருஞ்சோதி என்கின்றார். எம்பளம் என தொழுது உயிர்கருணை செய்து ஏத்தினோர்க்கு அருள் புரி அம்பலத்து ஆடல் செய் அருட்பெருஞ்சோதி என்கின்றார். தேர்ந்தேன் உலகியலில் பிரம்மச்சரியம், அதாவது கற்கும் பருவதில் கற்று கேட்டு அறிந்து உணர்ந்து தேர்வு சரியாக எழுதினால் தேர்ச்சி பெறலாம். அருளியலில் இயற்கை உண்மை கடவுள் என்ன கூறினாரோ அதன்படி ஐயா செயல்பட்டு மரணமில்லா பெருவாழ்வை பெற்றார். அவர் கூறியபடி நாமும் செயல்பட்டால் அந்நிலையை அடையலாம். ஆதியும் அந்தமில்லாதோர் அம்பலத்தாடும் ஜோதி தன்னையே நினையுங்கள் சுகம் பெற விளைவீர்கள். நீதி கொண்டு உரைத்தேன் இது நீவீர் மேலேறும் வீதி, மற்ற வீதிகளெல்லாம் கீழ்ச்செல்லும் வீதி எனவும், அருளறிவு ஒன்றே அறிவு மற்றெல்லாம் அருளறிவு என்று வகுத்தமை சிவமே எனவும், கருணையும் சிவமும் பொருளென காணும் காட்சி பெறுக மற்றெல்லாம் அருள்நெறி எனக்கு நீ அறிவித்த வண்ணமே பெற்றிருக்கின்றேன் என்கின்றார். அப்போ இயற்கை உண்மை கடவுளாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மீது அன்பு எங்கு வைப்பது?
அவர் இருப்பிடம் நமது புருவ மத்தியில் உள்ளார். அவர் இருக்குமிடமாகிய நம்முள் நாம் நம் புருவ மத்தியில் அன்பு வைத்து உயிர்களால் தயவு கொண்டு செயல்பட்டதால் இவர் செய்த பரோபகார செயலால் உபகாராற்றல் கூடியது. இந்த ஆற்றலை உபகார சக்தி இவருடைய ஆன்மறிவுடன் கூட்ட உலகறிவு கடந்து அருளறிவு பெற்று தேர்ந்தேன், வெற்றி பெற்றேன் என்கின்றார். தெளிந்தேன் உயிர்கருணையால் உள்ளொளி ஓங்கி இருள் விலகி நிலையாமை உணர்ந்து மெய்ப்பொருளாகிய இயற்கை உண்மை கடவுள் மற்றும் பற்றியதால் மருளெனும் உலக பொய்மயக்கம் யாவும் நீங்கி தெளிவு என்பது ஒளி, அறிவு, ஞானம், விளக்கம் யாவும் பெற்றார். சிவமே பொருள் என உள் ஓர்ந்தேன். ஓர்தல் என்பது ஆராய்தல். பெருமான் உரைநடை பக்கம் 353, தலைப்பு 8, சிருஷ்டி நியாயம் என்கின்ற தலைப்பில் ஆகாசம் அனாதி, அதற்கு காரணமான கடவுள் அனாதி. இவர் சிகரம், எல்லாம் உடையவர், எல்லாம் வல்லவர், எல்லாம் ஆனவர், எல்லாம் அல்லாதவராய், பெரும் ஜோதியாய், பேரறிவாய் இவர் இயக்க மற்ற அண்ட சராசரம் யாவும் இயங்குகிறது. இவர் சிகரமாக உள்ளார். அவரே இந்த உடலாலயத்தில் பிண்டத்தில் அண்டமாகிய தலையில் அகரமாகிய சிற்றபையில் இருந்து சிறிய ஒளி சிற்றறிவாக உள்ளார். இதனை சான்றாக மகாதேவ மாலையில் முதல் பாடலில் உலகநிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராகி உயிருக்கு உயிராம் ஒளி தானாகி எனவும் அந்த ஒளி இலகு சித கசபதமாய் பரமகாச இயல்பாய் இணை ஒன்றும் இல்லாததாய் உள்ளது என்கின்றார். வகரம் அனாதியான ஆகாசத்தில் காற்றும் அனாதி. வகரம் அவர் இயக்க பேராற்றல் தடையற்ற இயக்கமாக இயங்குகிறது. இதனை உணர முடியும். ஒளியை ஆன்ம அறிவால் அறியணும். இப்போ வகரமாகிய தடையற்ற இயக்கமாகிய பேராற்றல் ஆன தனி சக்தி எல்லா உயிரும் அந்த காற்றை ஜீவித்து ஜீவனம் செய்கிறது. இந்த ஜீவனில் வகரம் உகரமாக உள்ளது. அகரமும் உகரமும் இந்த மகரம் மெய்யான உடம்பில் கூடினால் இன்பம். இது உயிர் கருணை. இது இயற்கை உண்மை கடவுள் அடைந்த பிரபஞ்ச தூய்மை பெறும். அதாவது ஒரு ஆன்மா வெற்றி பெற்றால் இந்த பிரபஞ்சமே தூய்மை பெறும். அது தனியாக உள்ளது. எது தனியாக உள்ளது? சிகரமும் அகரம் தனியாக உள்ளது. அகரமும் உகரமும் தனியாக உள்ளது. இதனை கொண்டு போய் அதோட சேர்க்கணும். எப்படி சேர்க்கறதுனா 8 2 7 முதற் படி அட்ட நின்ற அருளிய அருட்பெருஞ்சோதி. 8 என்பது ஆன்மா ஒளி, 2 என்பது காற்றின் ஏக்கமாகிய எண்ணம், நினைப்பு, செயல்பாடு. நீ பரவாரம் செய்து ஆற்றல் கூடி ஆற்றலை உபகார சக்தி ஆன்ம வரியுடன் கொட்டணும். அட்டை இது நெருங்கி நின்று உண்மை கடவுள் காரியப்படுகிறார். சிவமே என்பது பரோபகார செயலால் பெரும் பொருள், மெய்ப்பொருள். இது இம்மை இன்ப வாழ்வு, மறுமை இன்ப வாழ்வு, பேரின்ப வாழ்வுக்கு உதவி புரியும். உள் ஓர்ந்தேன், என் உள்ளத்தில் உணர்ந்து கொண்டேன். உணர்வு என்பது இரக்கம். இரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன் எனவும் அருள் அமுதம் உண்கின்றேன். நீ செய்த உயிர் கருணையால் உனக்கு ஆற்றல் கூடியது. இந்த ஆற்றலை உபகாரத்திய ஆன்மறிவுடன் கூட்டியது. இப்போ உலகறிவு கடந்த அருளறிவு பெற்றுவிட்டார். கடவுளை ஆன்மறிவு கொண்டு அறிய மேலும் தீவிர விருப்ப பக்குவ விடாமுயற்சியால் தன் புருவமத்தின் மீது மிக விடா கவனம் வைத்து உயிர்பால் தயவு கொண்டு செயல்பட்டு மரண துன்பம் நீக்கி துன்பமறுத்து ஒரு சிறுவ தூய சுகந்தனை அன்பருக்கே தரும் அருட்பெருஞ்சுதுகின்றார். அன்பர் என்பவர் பொருள் புகழாதியை விடுத்து இடைவிடாது சிவானந்தம் என்னால் அடைதோம் என்று இடைவிடாது அதனையே விரும்பி பயில்வது என விழுவிலொடுக்கும் பாயிரவர்த்தியில் கூறுகிறார். மேலும் உயிர்கருணை செய்வது என உணர்க என்கின்றார். இப்போ பெருமானின் ஆன்மறிவுடன் இறைவனின் தயவு பேராற்றலாகிய அருள் சக்தி கூடுகிறது. கூடியவுடன் மடலலாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலலாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பியது. ஓடி நிரம்பியவுடன் அருளோடி அடைந்தனை
அருளமுது உண்டனை அருள்மதி வாழ்கவென்று அருளிய சுகம் என்கின்றார். இந்த அமுது தயவு பேராற்றல் கூடினால் உண்டாவது. இந்த அமுதம் சத்திய அமுது, தனித்திரு அமுது, நித்திய அமுது, நிறைசிவ அமுது. இந்த அமுது கடந்து எனது அறிவாம் கனகமேல் சபை நடு நடந்துகின்ற மெஞ்ஞான ஆரமுது என்கின்றார். அவன் அருளால் இறைவனின் தயவால் என்னை ஏறாநிலை ஏற்றியது. சார்ந்தேன் சிற்றம்பலத்தில் எல்லாம் வல்லானை. சிறிய தெய்வு கொண்டு பெரிய தெய்வு பெற்று அவரை என் உள்ளமாய ஆண்மையுறி கொண்டு அறிந்து கண்டு கணிந்து எல்லாம் வல்லான் ஆனேன் என்கின்றார். எல்லாம் வளன் ஆனேன், வலப்பக்கத்தில் இருப்பேன். அதாவது ஒளி அறிவு எனது இடப்பக்கமாகிய மனதின் செயல்பாட்டை வலப்பக்கமாகிய ஒளியுடன் சேர்த்ததால் அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்டு நான் அருஜோதி ஆனேன் என்று அறையப்பா முரசு, அருளாட்சி பெற்றேன் என்று அறையப்பா முரசு, மறுச்சார்பு தீர்ந்தேன் என்று அறையப்பா முரசு, மரணம் தவிர்ந்தேன் என்று அறையப்பா முரசு என்று முரசு கொட்டி அறிவிக்கிறார். நாமும் பாடுபட்டால் நாமும் முரசு கொட்டி அறிவிக்கலாம். ராமலிங்கா அபயம். திருச்சிற்றம்பலம்.